ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது 7 மாதம் முடிந்து ஆங்கில மாதத்தில் 8வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 8வது மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலைகளோட அடிப்படையில் அதிரடியான சில விஷயங்கள் நடக்கும் என்று ஜோதிடர்கள் சில தாள்களை கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை சிம்ம ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆங்கில மாதத்தில் 8வதாக வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலனா இல்லை ஆபத்து பலனா அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகநிலைகளால் நிறைய மாற்றங்கள் உருவாக போகுது. ஸோ ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் போதும் அந்த மாதம் நமக்கு கிரகங்கள் அமைந்திருக்கிறத பொறுத்து தான் நல்ல பலன் கெட்ட பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ சில நேரம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நல்ல பலன் கிடைக்கும். சில நேரம் நமக்கு ஆகஸ்ட் மாதம் பாதகமாகவும் இருக்கும். அதுக்கு காரணம் கிரகங்களுடைய அமைப்பு தான். கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம ராசிக்கு அந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லப்படும். அந்த வகையில் இந்த 2024 ஆகஸ்ட் மாதம் இப்படியெல்லாம் இருக்கும் என்று உங்களுக்கான ராசி பலனானது குறிப்பிடப்பட்டதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுசாக ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கிற மாதிரி கலவையான முறையில் கிரகங்களானது அமைஞ்சிருக்கு. ஸோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு, வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்படாது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். எதிர்பாராத சமயங்களில் ஆதரவு, நல்ல ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க செய்யும். இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமானது இந்த மாதம் கிடைக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் இன்னும் உங்களுக்கு பல வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஷயம் இருக்குது. அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கிரகங்களுடைய பயிற்சி வைத்து பார்க்கும்போது இந்த மாதிரியெல்லாம் விஷயம் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அதிர்ஷ்டமாக இருக்குமா, சாதகமாக இருக்குமா இல்லையா, இல்லை உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் எப்படி இருக்கோ, ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கோ என்பதை எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணி இந்த தாள்களுக்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்து பலன் பெறுங்க. வாங்க, உங்களுக்காக என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இந்த வீடியோவில் இப்போ ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்குவீங்க. ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் மாதம் நீங்கள் பெறக்கூடிய பொது பலன்கள், அதாவது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பொதுவாக நடக்கும் அப்படின்னு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல பொது பலன்கள் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையுங்க. இதில் மெயினாக என்னென்னா, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமான பல விஷயங்கள் நடக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட பெரிய நஷ்டம் இல்லாமல் உங்களுக்கு முதலீடுகள் செய்கிறதன் மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கும். மொத்தத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இந்த மாதம் ஏற்படாது. அதே சமயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பியிருப்பீங்க, அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் அந்த விஷயம் நடந்து அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றிடும். அப்புறம் எதிர்பாராத சமயங்களில் கூட ஆதரவு உங்களுடைய வேலைகளுக்கு கிடைக்கும். அந்த வேலைகளுக்கு ஆதரவு கிடைக்கிறதுனால நல்ல ஆதாயம் அந்த வேலையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்புறம் எதிரிகளை கூட மிக சுலபமாக வென்றிவிடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட பயணம் செய்கிறது மட்டும் தவிர்த்துக்கணும். ஏன்னா நீண்ட பயணம் செய்கிறதுனால அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும். ஸோ அதை மட்டும் தவிர்த்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ரிஸ்க் அதிகமாகும். அதே போல் உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்களது குடும்பத்தாருக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம்.
அதனால் அந்த மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறத மட்டும் பார்த்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணும். இதனால் குடும்பத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மன அமைதி மற்றும் நிம்மதி குறையும். ஸோ இந்த மன அமைதி நிம்மதி குறையாமல் இருக்க தெய்வ வழிபாடு நீங்கள் செய்யணும். ஆகஸ்ட் மாதம் எந்த அளவுக்கு தெய்வ வழிபாடு செய்து உங்கள் மனதை சாந்தியாக வைத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனை எதுவும் வராது. அதனால் மன அமைதி மற்றும் நிம்மதி குறையாமல் இருக்க நீங்கள் தெய்வ வழிபாடு செய்கிறது அவசியம். ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஆகஸ்ட் மாதம் பொது பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு குடும்பம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். குடும்ப திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும். காரணம் என்னென்னா, ராசியிலே சுக்கிரன் சஞ்சரிக்கிறது தான். வாழ்க்கை துணையோடு இதனால் நெருக்கத்தை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசினருக்கு திருமண யோகம்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடி வரும். 2ஆம் வாரத்திற்கு பிறகு, அதாவது ஆகஸ்ட் மாதம் பிறந்த 2வது வாரத்திற்கு பிறகு சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் இன்னும் குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். அதே போல் புதன் வக்ரம் அடையக்கூடிய காலத்தில் வாழ்க்கை துணை, மூத்த சகோதரர்களால் எதிர்பாராத செலவுகள் மற்றும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அல்லது திட்டமிட்ட வேலைகளில் தாமதம் போன்றவை ஏற்படும். அதே போல் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்காது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டும். ஸோ குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இப்படி ஏற்ற இறக்கமான பலன்கள் ஆகஸ்ட் மாதம் கிடைக்கும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த பலன்களை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அடுத்ததாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உயர்வும் கிடைக்கும். உங்கள் வேலைகளில் உங்களுக்கு புதிய ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது. வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகளோ பிரச்சனைகளோ எதுவும் ஏற்படாது. எல்லா வியாபாரமும் நீங்கள் எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செய்து சுலபமாக லாபம் பெற முடியும். ஆகஸ்ட் மாதம் ஒரு சில குறிப்பிட்ட துறையில் பணியேற்றம் அல்லது குறிப்பிட்ட துறையில் தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசினருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலம் பெரிய தொகையை ஈட்ட முடியும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி மற்றும் அதிகாரி நிறைந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், சீருடை பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு கூட இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். 10வது வீட்டில் கர்மஸ்தானத்தில் குரு பார்க்கறதுனால வேலை மாற்றத்துக்கு முயற்சி செய்வதை தவிர்க்கலாம். அப்படி செய்தீங்கன்னா கொஞ்சம் வேலையில் நல்லது. இல்லை வேலை மாற்றத்துக்கு முயற்சி செய்தீங்கன்னா இருக்கிற வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை பளு அதிகரித்தாலும் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுடைய முயற்சிகள் மற்றும் கடின உழைப்புக்கு மிகப்பெரிய வெகுமதி கிடைக்கும். ஸோ உங்களுடைய முயற்சிகள் மற்றும் கடின உழைப்பை மட்டும் போடுறதை விட்டுறாதீங்க. தொடர்ந்து போடுங்க. உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை பாருங்கள். ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது மாதிரி இருக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு என்னெல்லாம் விஷயம் பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். இப்போ எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் பொருளாதார ரீதியாக பிரச்சனை இல்லை என்றால் கூட திடீரென குடும்ப செலவுகள் அதிகரிக்குமா? இது பெரும்பாலும் மருத்துவ செலவாக இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல் பயணங்களால் ஏற்படும் அலைச்சல் மற்றும் தூக்கமின்மை உள்ளிட்டவை உங்கள் உடல் மற்றும் மனநலத்தை பாதிக்கலாம். ஸோ சிம்ம ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் எந்த இடத்துல அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். புதன் வக்ரம் அடையக்கூடிய காலம் என்பதால் கடுமையாக பேசுவது, அலுவலகத்தில், குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் பேச்சில் கவனம் தேவை, செயலில் ரொம்ப கவனம் தேவை. மெயினாக செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. இந்த மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு சில எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கைகளுக்கேற்ப கவனமாக இருங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்ட மாதமாக ஆபத்து மாதமாக அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த தாள்களை பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.